சில மக்கள் ரமதானுடைய கடைசி பத்திலே அவர்களுக்கு அது காண்பிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய இறுதி 7 நாட்களிலே இந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், خرجنا من اليمن مهاجرين فقدمنا الجحفة فأقبل راقب فقلت له الخبر فقال دفن النبي صلى الله عليه وسلم منذ 50. قلت هل سمعت في ليلة القدر شيئا؟ قال نعم، أخبرني بلال مؤذن النبي صلى الله عليه وسلم أنها في 7 العشر الأواخر. ஒரு கூட்டம் யமனிலிருந்து வந்தார்கள், ஜுஹ்ஃபாவை வந்தடைந்தார்கள். அப்போது ஒரு வாகன பயணி வந்து கொண்டிருந்தார். அவரிடத்திலே கேட்டோம் என்ன செய்தி என்பதாக. சொன்னார்கள், 5 நாட்களுக்கு முன்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அடக்கம் செய்தோம் என்பதாக. அன்பானவர்களே, அந்த வந்த கூட்டம் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லிய ஏதாவது ஹதீஸ் உனக்கு தெரியுமா? எத்தகைய ஒரு தேடலிலே வந்திருப்பார்கள் யமன் நாட்டிலிருந்து, எந்த கல்வியின் ஆர்வத்திலே வந்திருப்பார்கள். இந்த செய்தியை கேட்பதற்காக, நபியின் சந்திப்புக்காக வந்தவர்கள். நபியின் இறப்பு செய்தி தெரிந்தவுடனே அவர்களுடைய ஹதீஸ் இறக்கவில்லையே, அவர்களுடைய கல்வி இறக்கவில்லையே. நீ நபியை சந்தித்தவராயிற்றே, லைலத்துல் கத்ரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லி இருப்பது உனக்கு தெரியுமா? அவர் சொன்னார், நஅம், ஆம், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅத்தின் பிலால் சொன்னார், இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறதே இறுதி 10 கடைசி 7 நாட்களிலே இருக்கிறது. அல்லாஹு அக்பர்.